குழம்பு செய்ய போகிறேன் இன்றைக்கி. இந்த சிக்கன் எப்படின்னா வறுத்தரித்து செய்கிற சிக்கன். இதுக்கு முதல்ல நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் என்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு 1 கப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு எவ்வளோ தேவையோ கொஞ்சம், மல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், மசாலா, ஏலக்காய், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாணலி சூடாயிடுச்சு. இதில் நாம் முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடாக நம்ம மல்லியை முதல்ல போட்டுடலாம். மல்லியை நல்லா வதக்கணும். இந்த மசாலா ஐட்டத்தை சேர்த்திடலாம். இது வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த எண்ணெயில் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை நல்லா வழட்டின பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் இஞ்சி பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை போட்டு வறுத்துடுங்க. இதில் நம்ம முதல்ல வறுத்து வச்சு மல்லி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டு எல்லாத்தையும் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துருக்கேன். இதையே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் நம்ம கழுகி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதக்கின சிக்கனில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான தண்ணி, சிக்கன் வேகிறதுக்கான தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இதில் உப்பு, தேவையான உப்பு போட்டு, மஞ்சத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுடுங்க. மூடி போட்டு வேக விட்டுடுங்க. நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், இறக்கி வச்சு பரிமாறலாம். வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு.